வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆண்டவரும் அருமை ரட்சிகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த போட்காஸ்ட் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு யாவரையும் ஃபீபா வானொலி உழைத்தின் சார்பிலே வாழ்த்து வரவேற்றுக் கொள்கிறேன். சிலுவை தரும் ஆசீர்வாதம் என்கிற தலைப்பிலே நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். கடந்த நாட்களிலே அந்த வாலிபனை குறித்து சில காரியங்களை சிந்திப்பதற்கு தேவன் உதவி செய்தார். ஆண்டவர் வைத்திருக்கிற சிலுவையில் மறைத்து வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அவன் பெற முடியாதபடி, அவன் உலக சிநேகத்தில் அதிகமாக இருந்தபடினாலே, தன்னை அறியாதவர் இருந்தபடினாலே ஆண்டவர் சொன்ன காரியத்தை அவன் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே ஆண்டவர் அவனுக்கு மேலான ஒரு காரியத்தை வைத்திருந்த பொழுதிலும் அதை அவன் அறியாதபடினாலே அவனை இழந்து போனான். இந்த நாளில் இன்னொரு நபரை குறித்து நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அவர்தான் மோசே. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 24வது வசனம் முதல் 26வது வசனம் வரை உள்ள காரியங்களை சுருக்கமாக தியானிக்க போகிறோம். நான் தெரிந்து கொண்ட அந்த நபர் விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனின் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தான். முதலாவது மோசே செய்த காரியம், விசுவாசத்திலே அவரோடு வளர்ந்தான். ஆண்டவரோடு விசுவாசத்திலே வளர்ந்த போது இந்த உலக மேன்மைகளை சீரோவாக எண்ணினான், குப்பையாக எண்ணினான், ஒன்றுமில்லாதவைகளாய் எண்ணினான். இந்த காரியத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. ஒன்றில் உலக பிரகாரம் இருந்தால் உலக சிநேகம் நம்ம இழுத்து விடும். அவர் மேல் பற்றுதலாக இருக்கும் பொழுதுதான் இயேசு நம்மை என்ன நோக்கத்துக்காக உருவாக்கினாரோ, தேவன் நம்ம எந்த நோக்கத்துக்காக படைத்தாரோ அந்த நோக்கத்தை நீங்களும் நானும் அவருடைய சித்தத்தின் அடிப்படையிலே நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாக முடியும். ஆகவேதான் இப்படிப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுகிற மக்களை தான் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். இந்த மோசே விசுவாசத்தில் வளரும் பொழுது இந்த உலகத்திலே மேன்மையான ஒரு பதவி அவனுக்கு இருந்தது. பார்வோனின் குமாரத்தியின் மகன், இந்த பட்டத்து இளவரசனாக வேண்டிய இந்த மோசே, அந்த இளவரசன் பதவி எனக்கு தேவையில்லை, நான் இந்த உலக சிநேகத்தையும் உலக ஆசாபாசங்களை வெறுக்கிறேன் என்று சொல்லி அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும், பாவ சந்தோஷம், இந்த உலகத்துல டெம்பரரியா இருக்கிற அந்த பாவ சந்தோஷங்களை நான் அனுபவிக்க விரும்பவில்லை. தன்னை அறிகிற அறிவு, நான் இந்த உலகத்துக்காக நான் வாழ விரும்பவில்லை. ஒரு நோக்கம், நான் ஆண்டவருடைய சித்தத்தின் அடிப்படையிலே வாழ விரும்புகிறேன் என்பதை அவன் அடிப்படையான காரியமாக அவன் ஏற்றுக்கொண்டான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மை பார்த்து தேவன் கேட்கிற கேள்வி, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடிப்படையான காரியம் விசுவாசம், தேவனை அறிகிற அறிவு, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோமோ? ஒருவேளை இந்த அடிப்படையான காரியங்களுக்கு நாம் அறியவில்லை என்று சொன்னால் நாம் வெளிப்படையான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விடுவோம். இந்த உலகத்தில் நடக்கிற மாய்மாலங்கள், உலகத்தில் நடக்கிற அனித்தியமான பாவ சந்தோஷங்கள், இந்த உலகத்தில் டெம்பரரியாக இருக்கிற 10 நிமிஷம் 1 மணிக்கூர் 2 மணிக்கூர் சந்தோஷப்படுத்துகிற அந்த பாவ சந்தோஷங்களுக்காக நம்முடைய ஆத்மாவை அநேக நேரத்தில் நம்ம இழந்தது உண்டல்லவோ? ஆண்டவர் விரும்புகிற காரியம், இந்த அனித்தியமான பாவ சந்தோஷம் ஒன்று எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்காது. ஆனால் நான் தருடைய ஆசீர்வாதம் ஒரு நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக நான் உன்னை கொண்டு போவதற்கு நான் அழைக்க வந்தேன் என்பது தேவனுடைய சித்தம். அதை இந்த மோசே தன்னுடைய வாழ்க்கையிலே அடிப்படையான காரியமாய் தெரிந்து கொண்டான். ஆகவே அதுக்கு தான் முதலாவது அவன் தெரிந்த காரியம், விசுவாசத்திலே மோசே வளர்ந்த போது பட்டத்து இளவரசன் என்கிற அந்த உயர்ந்த பதவி, ஈஜிப்டுக்கே பெரிய ராஜாவாக வேண்டிய அந்த ராஜா என்கிற பதவியை அவன் உதாசீனப்படுத்தி அதை தூக்கி எறிந்தான். இரண்டாவது, அவன் அனித்தியமான பாவ சந்தோஷங்களை வேண்டாண்டவரே, நான் உம்முடைய பிள்ளையாய் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு என்னை தெரிந்து கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்படைக்கிறான். இதை தான் தேவன் உற்று பார்க்கிறார்.
இந்த செய்தியை கேட்கிற நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் இந்த வேளையிலே பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய இருதயத்தை நான் பார்த்து அறிவதற்கு வந்திருக்கிறேன். நீ எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறாய்? இந்த உலகத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிறாயா, இல்லை என்னை முழு மனதோடு நேசிக்கிறதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயா? நீ என்ன நிலைமையில இருக்கிறாய் என்பதை நான் பார்ப்பதற்கு வந்திருக்கிறேன். ஒருவேளை ஆண்டவரே, நான் நிர்பந்தமான பாவியா இருக்கிறேன் ஆண்டவரே, சத்தியத்தை அறியாதவனா இருக்கிறேன், என்னை ஒரு விஷயம் நீ உயிர்ப்பீங்க ஆண்டவரே. உம்மோடு நான் எழும்ப வேண்டும், உங்களுடைய விசுவாசத்தை நான் பலப்பட வேண்டும். நான் அனித்தியமான பாவ சந்தோஷங்களுக்கு அநேக நேரங்கள் நான் ஒப்பு கொடுத்த உண்டு ஆண்டவரே. இன்னிலிருந்து நான் புதிய தீர்மானத்தை எடுக்கிறேன். உம்மோடு உம்முடைய விசுவாசத்தில் நிலைநிற்க எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கும்போது கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, அருமையான இந்த வேலைக்கான நன்றி செலுத்துகிறோம். இந்த போட்காஸ்ட் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். அவங்களுடைய தேவையை சந்தியும் ஆண்டவரை. அடிப்படையான உம்முடைய நம்பிக்கையை, உம்முடைய நோக்கத்தை அவர்கள் அறிந்து ஆண்டவருக்கு எழும்புகிற பிள்ளையாய் உருவாக்குங்க. பலப்படுத்தும், ஆசீர்வதியும். சிலுவை தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் உதவி செய். இயேசுவின் நாமத்தில் தாழ்முறை நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458505042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.